வீட்ல திரிக்கிற குழம்பு மசாலா பொடியில இந்த மாரி வத்த பொடியையும், மல்லி பொடியையும் ஒரு தடவ தனித்தனியா திரிச்சு யூஸ் பண்ணி பாருங்க. இந்த மாரி செய்யும்போது அந்த குழம்பும் மணமும் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இந்த குழம்பு மல்லி தூள் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்புல வெறும் கடாய் வச்சிருக்கேன். அதுல 1 கிலோ நாட்டு மல்லிய சேர்த்துக்கிறேன். இந்த மல்லிய வந்து நல்ல மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ மல்லி எல்லாம் நல்லா வறுபட்டுட்டு இத வந்து ஒரு தட்டுல தட்டிக்கிறேன். இதுல விரலி மஞ்சளையும் 3லேருந்து 4 கட்டி காயத்தையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெறும் கடாயில வெந்தயம், மிளகு, பெருஞ்சீரகம், கடுகு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா படபடன்னு பொரியிற அளவுக்கு தனித்தனியா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப இதையும் மல்லிக்குள்ள சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கடலை பருப்ப நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துட்டு, இதையும் அந்த மல்லிக்குள்ள சேர்த்துக்கோங்க. இப்போ வீட்ல சாப்பாடு செய்வீங்கல்ல, அந்த அரிசிய வந்து நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துட்டு, இதையும் அந்த மல்லிக்குள்ள சேர்த்துக்கலாம். அப்புறமா அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலைய அந்த கடாயில போட்டு வச்சுருங்க. இப்ப எல்லா பொருளையும் வறுத்ததுல சின்ன சீரகத்த அப்படியே சேர்த்துட்டு, அந்த கருவேப்பிலையும் திரிக்க குடுத்து வாங்கிக்கோங்க.